கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ள விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு பேசுவதாக திமுக அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதி கண்டனம் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை எடப்பாடி பழனிசாமி வரவேற்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். கடந்த 2018ஆம் ஆண்டில் நெடுஞ்சாலை துறையில் 4800 கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் செய்தது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த விவகாரத்தில் நாங்கள் சிபிஐ விசாரணை கோரவில்லை. ஆனால் நீதிமன்றம் அந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தின் சிபிஐ விசாரணை உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தடை பெற்றார். அதில் சிபிஐ விசாரணை வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி கேட்டதற்கு உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் ஆட்சேபம் இல்லை என தெரிவித்தோம். ஆனால் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றம் செல்லக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டிருக்கிறார் என்றும் ஆர்.எஸ். பாரதி கூறியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்தை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சந்தித்து பேசினார். சீமானின் 58வது பிறந்த நாள் அண்மையில் கொண்டாடப்பட்ட நிலையில் அதற்கு அவரை நேரில் சந்தித்து நடிகர் ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவிக்க விருப்பம் தெரிவித்திருந்தார். ஆனால் பல்வேறு காரணங்களால் இருவரும் சந்திக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ரஜினிகாந்தின் இல்லத்திற்கு சென்று சீமான் அவரிடம் வாழ்த்து பெற்றார். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த சந்திப்பில் தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் திரைத்துறை குறித்தும் இருவரும் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஜினிகாந்த் அரசியல் கட்சி தொடங்கிய காலத்தில் சீமான் அவரை தொடர்ந்து விமர்சித்து வந்தார். தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டிற்கு பின்னர் அக்கட்சியின் தலைவர் விஜயை சீமான் கடுமையாக விமர்சித்து வரும் சூழலில் இந்த சந்திப்பு தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாலையோர வியாபாரிகளின் விற்பனையை ஒழுங்குபடுத்த QR குறியீடு மற்றும் இணைய இணைப்புடன் கூடிய புதிய அடையாள அட்டை வழங்கும் சிறப்பு முகாம் இன்று தொடங்கியது. இதன்படி புதிய அடையாள அட்டை வழங்கும் முகாம் இன்று முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை அனைத்து மாநகராட்சி மண்டல அலுவலகங்களிலும் நடைபெறவுள்ளது. இந்த சிறப்பு முகாமுக்கு வரும் சாலையோர வியாபாரிகள் மாநகராட்சியால் முன்னதாக வழங்கப்பட்ட அடையாள அட்டை, ஆதார் அட்டை மற்றும் கைபேசியை கொண்டு வர வேண்டும். வியாபாரிகளின் கைபேசிக்கு OTP எண் அனுப்பப்படும். இதன் மூலம் வியாபாரிகளின் தகவல்கள் மாநகராட்சி பதிவேட்டில் பதிவு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அடையாறில் மதுபோதையில் இயக்கப்பட்ட மாநகர பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து காவல் நிலைய சுவர் மீது மோதி விபத்தை ஏற்படுத்தியது. இது குறித்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் அடையாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதன்படி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அந்த காவல் நிலைய வளாகத்தில் அடையாறு துணை ஆணையர் அலுவலகம், உதவி ஆணையர் அலுவலகம், அனைத்து மகளிர் காவல் நிலையம் ஆகியவை செயல்படுவது குறிப்பிடத்தக்கது. அதிகாலை வேளையில் இந்த விபத்து நேரிட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். ஓட்டுநர் குணசேகர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நீச்சல் குளத்தில் 3.41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நீர் வடிகட்டுதல் மற்றும் நீர் மறுசுழற்சி ஆலை அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவு நீரகற்று வாரியம் தென்காசியில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பீர்களா என்று கேட்கிறீர்கள். காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றனர். தற்போது இண்டி கூட்டணி ஒற்றுமையுடனும் வலிமையாகவும் உள்ளது. இனிவரும் காலங்களிலும் காங்கிரஸ் கட்சி எங்கு உள்ளதோ அந்த கூட்டணி வெற்றி பெறும். தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கூட்டணி அமைக்காது. அரசு பள்ளியில் புகுந்து ஆசிரியை குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் கண்டிக்கத்தக்கது. பள்ளிகளில் ஆசிரியர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகை பேசியுள்ளார். ஆக்கிரமிப்பு என கூறி மக்களை அவர்களின் வாழ்விடங்களை விட்டு வெளியேற்ற முயல்வது கண்டனத்திற்கு உரியது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியுள்ளார். திருநெல்வேலி மாநகர பகுதியில் அமைந்துள்ள 32 வீடுகளை இடிக்கும் முயற்சியை அறநிலையத்துறை கைவிட வேண்டும் என்று சீமான் கூறியுள்ளார். திமுக அரசை மாற்ற மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார்.
அத்துடன் திமுகவினர் பேசாத பேச்சையா நடிகை கஸ்தூரி பேசியிருக்கிறார் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். இலங்கை சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட புதுக்கோட்டை மற்றும் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 5 மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். தமிழ்நாடு மீன்வளத்துறை அதிகாரிகள் அவர்களை வரவேற்று அரசு ஏற்பாடு செய்த வாகனத்தில் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். இந்திய அரசமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் வகையில் கருத்து தெரிவித்த குற்றச்சாட்டில் கேரள மீன்வளத்துறை அமைச்சர் ஷாஜி செரியனிடம் அடுத்த கட்ட விசாரணையை தொடங்க காவல்துறைக்கு அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மணிப்பூரில் நடைபெற்ற வன்முறையில் போராட்டக்காரர்களால் சூறையாடப்பட்ட ஐக்கிய ஜனதா தளம் எம்எல்ஏ ஜாய் கிஷன் சிங்கின் வீட்டில் 18 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக அவரின் தாயார் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திறன் கடந்த அக்டோபர் மாதத்தில் 24.2 ஜிகாவாட் அதிகரித்துள்ளதாக மத்திய எரிசக்தித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்க ராகுல் காந்தி முயற்சிப்பதாக பாஜக பரபரப்பு குற்றச்சாட்டு கூறியுள்ளது. ராகுல் காந்தி ஒரு நாடகத்தை தொடங்கி பொருளாதாரத்தை குறிவைக்க முயற்சிக்கிறார் என்று பாஜக செய்தி தொடர்பாளர் சம்பித் பத்ரா தெரிவித்துள்ளார்.